ஹாய் கைஸ், திருப்பி நம்ம வந்து ஒரு வீடியோக்குள்ள தான் வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ள நம்ம கேமை பற்றி நம்ம யூஸ்வலாக பேசுறதுக்கு நம்ம எப்பயும் பேச மாட்டோம், அந்த ரேடாக தான் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு அப்டேட் என்னன்னா, அப்டேட்டுக்கு முன்னாடி ப்ரீ டேட்டை உட்காந்து பார்த்துக்கலாம். அதாவது நம்ம 9th நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு மேஜிக் க்யூப் நமக்கு ஃப்ரீயாக தருவாங்கன்னு. ஆனால் நான் 9th மேஜிக் க்யூப் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே தரல. ஸோ ஃப்ரீயாகவே தரல, ஏன்டா தரலன்னு சொல்லி எல்லோரும் காண்டாயிருந்து அப்படம் யாருன்னு சொன்னான்டா மேஜிக் கேட்கணும் 9 ஜாலியாக போய் க்ளைம் பண்ணலான்னு உள்ளே போயிருப்பீங்க, வந்திருக்காது. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, மிச்சஸை தெரிஞ்சவங்க தான் கேட்டு பார்த்தப்போ என்னதுன்னா வந்துட்டு, இந்த மேஜிக் க்யூப்னால் மிச்ச சர்வருக்குலாம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா வந்து நம்மளுக்கு தீபாவளி ஈவெண்ட்லேயே வந்து நான் கரீனாக்காரன் என்னன்னு சொன்னேன், ஏய் உனக்காக தீபாவளி வரை தந்தாச்சுல, ஏன்னா அவங்களுக்கு தீபாவளி ஈவெண்ட்டில் மிச்ச தீபாவளி ஈவெண்ட்டில் வந்துட்டு மேஜிக் க்யூப் தரல, உனக்காக தந்தாச்சு, உனக்கு எதுக்கிட்ட வந்து மேஜிக் க்யூப்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவாய்ட் பண்ணிட்டாங்க. நான் நினச்சேன்னா அவங்க நல்லவங்களாம் ஆகிட்டாங்களோ, வருஷத்துக்கு 2 மேஜிக் க்யூப் தராங்க, 3 மேஜிக் தராங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம உங்களாம் தீபாவளி வந்தாப்பான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று அப்டேட் என்னென்னா வந்து புதுசாக வந்து நெக்ஸ்ட்டு கோல்ட் ராயல் வரப்போகுது. அப்போ இன்றைக்கி புதுசாக வந்து இந்த பூமா கலாப்ரேஷன் வந்திருக்கும். நான் சாரிங்க, நான் அதை சொல்லவே மாட்டேன். நம்ம வந்துட்டு 2 மாதம் 3 மாதத்துக்கு அஹெடாக உள்ள கலாப்ரேஷன் சொல்லிட்டு இப்போ உள்ள கலாப்ரேஷன் எப்படி ஏன்டா சொல்லலன்னு சொல்லி எல்லாரும் காண்டாக இருக்கும். சாரி, நான் வந்துட்டு இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் இந்தியா பேசினாலே வந்து பாதி வெளியே பிரிமின்னு தெரியும். இங்கே உட்காருங்க சார், இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, அது ஏன்னா அப்போதுலேருந்து வரலன்னா கேம் இன்ஜின் சேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். அதாவது இப்போனா பிஜிஎம்னா அன்ரியலில் தானே ஓடிட்டுருக்கு, நம்மளுக்கு வந்து இப்போ என்னென்னா யூனிட்டியில் தான் ஓடிட்டுருக்கு. நம்மளுக்கு வேறு யூனிட்டி ஒரு வேறு சம்மந்தர் கேம் இன்ஜின். இப்போ யூனிட்டிலேருந்து அன்ரியலுக்கு மாறுறது தான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா அன்ரியல் வந்து ஒரு டிமாண்டிங்கான ஒரு கேம் இன்ஜின். ஸோ அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் இருக்கிறாங்க. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரிபிள் எயிட் டைட்டில்ஸு கூட வந்துட்டு இந்த மாதிரி வந்து இப்போனா என்னது கவுண்ட் பண்ணி பாருங்கள், செப்டம்பர் வரும்னு சொன்னாங்க, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 7 மாதம் ஆச்சு. 7 மாதம் ஆகி கூட வராத லெவலுக்கு அது அந்தளவுக்கு பெரிய டிமாண்டிங்கான டாஸ்க்குன்னு எனக்கு தெரில. ஆனால் அந்தளவுக்கு டிமாண்டிங்கான டாஸ்க்கே கிடையாது. எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரில. இதுக்கான காரணம் யார் தெரியுமா? நம்ம சர்ஃபேஸை வந்து பார்த்தா கைனக்கு தான் ஆப்டிமைஸ் பண்ண தேவை இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி என்ற குப்பைக்கார நாய். பேசுவேன், ஏன்னா வந்துட்டு இப்போ எலெக்ஷன் இருக்கிற தம்பி, நீ என்ன பண்ணுவேன், காப்பிரைட் கொடுப்பியா? காப்பிரைட் கொடுத்தா அதையும் தனியாக மேக் பண்ணி வீடியோ போடுவேன். மோடி பைத்தியம், அந்த லூஸாக தான் இதெல்லாம் நடக்குது. அந்த லூஸு வந்து என்ன பண்ணி விட்டுருச்சுன்னா, ஸோ மோதியோட நம்ம சேனலில் இனிமேல் நம்ம மோதி எப்படி கூப்பிட்டோம், லூஸுன்னு தான் கூப்பிட்டோம். அந்த லூஸு என்ன பண்ணி விட்ருக்குன்னா, ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரதுக்குன்னு தனியே ரெஸ்ட்ரிக்ஷன் தான் போட்டு விட்ருக்கான். இந்த மாதிரி இருந்தால் இங்கே ரத்தம் என்ன கலரில் இருக்கும் மக்களே? ரெட் கலரில் தானே இருக்கும். நீ ரெட் கலரில் வைக்கக்கூடாது, வேறு ஏதாச்சும் கலரில் வை. அதுக்கு மாதிரி ஹெட்செட் பண்ணுறது எப்படி இருக்கும்? ஹெட்செட் அடித்தா ரெட் தானே வரும். ரெட்டு வைக்காத, எல்லோ வை. சரி, ஓகே. பாடியில் பட்ட என்ன அர்த்தம் வரும்? எல்லோ வைக்காத, வேறு ஏதாச்சும் கலர் வை. இந்த மாதிரி சொல்லி கரீனாவை காண்டேத்தி விட்டுருக்காங்க. காண்டேத்தி விட்டு கரீனா வந்து இதுக்கு தான் வந்து பிளான் போட்டிருக்கான். நம்ம கரீனாக்காரா எல்லா வாட்டியும் எங்களை தானே கதற விட ஈவெண்ட் விட்டு உடனே வந்து மோதி கதற விட்ருக்கான் பற்றியா? அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. மோதி இல்லை நாயே, இந்த கரீனா வந்து எவ்வளோ தான் கெட்டவனா இருந்தாலும் அது எங்கள் கரியா, நான் எப்படி நான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறேன்? இருடா, உனக்கு வீட்டில் எவனே உனக்கு ஓட்டே போட சொல்ல மாட்டேன் பாரு. எவ்வளோ தெரியுது கேம் எது நடந்துகிட்ருப்பேன் நீ? ஆன்டி கன்ஸ்யூமர், யூ பிளடி ராஸ்கல். நான் என்னடா நீ இப்போ ப்ரைம் மினிஸ்டர் நாயின் அவனால் எதுவும் பண்ண முடியாது. எப்படி இந்த எலெக்ஷன் அவன் ஜெயிக்க மாட்டான், அது ஊருக்கே தெரிஞ்ச கதை தான். ஸோ நீ ஜெயித்தாலும் வந்துட்டு என்னை மட்டும் ஏதாச்சும் சேனலுக்கு மட்டும் காப்பிரைட்டு கிளைம் ஸ்ட்ரைக் ஏதாச்சும் அடிச்சு விட்ட அவ்வளோதான் உனக்கு லிமிட்டு. நம்ம வந்து சொல்லி விட்டாச்சு. ஏன்னா வந்துட்டு ஸோ வந்துட்டு ஒரு கேம் டெவலப்பருக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருந்தால் தான் கேமே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கானே, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஜிடிஎஃப்ஐ கூட நடந்துருக்கும். ஜிடிஎஃப் இந்தியாவுக்கே வந்திருக்காது. இந்த லூஸால் தான் வந்து கேமே வராமல் இருக்குது. ஸோ நம்ம கரீனாக்காரன் என்ன, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஹேஷ்டேக் வந்து டோன்ட் நாட் வோட் ஃபார் மோடின்னு வந்துட்டு ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் போடுங்க. நான் இந்த வீடியோவில் அந்த ஹேஷ்டேக் வச்சுறேன்.
ஸோ இந்த இது வந்துட்டு ஆன்டி கன்சியூமர், ஆன்டி ரைட்டு, ஆன்டி கன்சியூமருக்கு இது ஆன்டி கன்சியூமர், ஆன்டி கேமர்ஸை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணுற, கேமர்ஸை கதற விட்றியா நீ இருடா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த நம்ம கரீனாவோட பிரச்சனை இல்லை, நம்ம ஃப்ரீ ஃபயர் நம்ம மோடி என்றக்கூடிய பைத்தியக்காரனோட பிரச்சனை தான் அது. ஸோ எப்போயுமே நம்ம இந்தியா வரலன்னா இவன் தான் காரணம். ஸோ இவனுக்கு எவனும் ஓட்டு போடாது ப்ரோ. யாராச்சும் என்ன இப்போ எல்லோரும் பார்த்துட்ருக்க சில பேருக்கு வந்து டவுட் இருந்துக்கும், என்னடா அவன் மோடி இந்த மேசிங்க பார்த்தாங்க, என்ன பக்கத்து கட்சியிலேருந்து காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பேசுவான். எனக்கு ஸ்பான்சர்ஷிப்னு ஒன்று வரவே மாட்டேங்கிறேன். நானும் 28 சதவீதம் எவன்டா ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவான். நான் என்னோடய ரிசர்ச்சை வச்சு நான் சொல்கிறேன். ஓகே சார், இப்போ கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன ஐயோ பேசிக்கிறத 1v3 என்னடா இது, என்ன இந்த மாதிரி கொடுமையாக இருக்குது. 1v2 இருந்தால் கூட ஒரு ஜெயிச்சிடலாம், 1v3 எதுனா கஷ்டம்பா. ஓகேயா. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்து கேம் அதுக்கப்புறம் புதுசாக வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு வெப்பன் ராயல் வரப்போகுது. கோல்டு வெப்பன் ராயல்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லை தரமாட்டாங்க. அது வேறு கதை. இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி 30,000 டைமண்ட், 1,00,000 டைமண்ட், 2-3 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு டைமண்ட் ஆச்சு, கோல்டு காயின்ஸ் போயிடுச்சு. ஓகேயா. ஓகே, நானே வந்து என்னென்னா வந்துட்டு இந்த வீடியோக்காக ரிசர்ச் பண்ணுறேன்னு பேர் எதனா தெரிஞ்சோடனே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதை தெரியாமல் நம்ம எத்தனை வீட்டில் நம்ம கரீனாவை திட்டிடுவோம். ஏன்னா நம்ம இதுக்கு இங்கே போட்டால் ஃப்ரீ ஃபயர் நம்ம எப்படியும் இந்த அன்ரியல் இன்ஜினு கரீனா எதுக்கு ஆப்டமைஸ் வந்து பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதில் தான் தெரியுது. ஸோ அதுக்கனால் வந்துட்டு என்னதுன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து கேமர்ஸ்க்கு ஃப்ரீடம், கேமிங் டெவலப்பிங் கம்பெனிஸ்க்கு ஃப்ரீடம் கொடுத்தா தான் கேம் ஒழுங்காக வரும். அது நான் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட ஐயா என்னது, அதாவது நம்மளோட கரீனாவோட சிஇஓ என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ ஃப்ரீ ஃபயர் தானே வந்து வரணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸே நான் பேன் பண்ணிடுவேன்டான்னு போட்டு வந்து பேசியிருக்காங்கன்னு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ ப்ரைம் மினிஸ்டராக இருந்துட்டால் அவன் வந்துட்டு ஒரு இதை கூட வந்துட்டு பேன் பண்ணிடுவேன்னு சொல்கிறான், பிளடி ராஸ்கல். ஆனால் வந்து என்னதுன்னா வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து அவன் பேன் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் எவ்வளோ பெரிய கன்ஜூஸ்காரன்னு நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ ஃப்ரீ ஃபயர் இந்தியாவிலேருந்து தான் வந்துட்டு வந்து இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான்னா, ஏற்கனவே நம்மளோட வடக்கில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ வந்து கேமிங்கால் நிறைய பேர் வந்து 10th வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. கேமிங்கில் 10th தானடா ஃபெயில் ஆனாங்க, வாழ்க்கையிலே ஃபெயில் ஆகாமல் பல பேர் இருக்காங்க. 10th ஃபெயில் ஆனதுனால இந்த மாதிரி பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏற்கனவே வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கேமிங்னா என்ன, ஸோ எப்படி வந்து ஒரு கேம் ஒர்க் ஆகும், ட்ரிபிள் டைட்டில்லாம் என்ன, நார்மல் டைட்டில்லாம் என்னன்னு எதுவுமே தெரியாதவங்க தான். ஸோ அவங்கள வந்து இவன் இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு போட்டு வாங்க ட்ரை பண்ணியிருக்கா. நான் இங்கே பார்த்தீங்களா அவங்களோட நான் வந்துட்டு பேன் பண்ணி. ஸோ இங்கே நிறையா பேர் இருப்பாங்க, அதாவது கேமிங் வாழ்க்கைக்கும் படிப்பும் கெடுதல்னு இங்கே பாதி பேர் சுற்றி தான் இருப்பாங்க லூஸ் மாதிரி. அதுவாக இருக்கிறது அதை வந்துட்டு நம்மளால் அது எதுவும் பேச முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ப்ரொபகேண்டா தான். இவனுக்கு கரீனாவை பிடிக்காது, அவனுக்கு முதலேருந்தே பிடிக்குன்னு வச்சுக்கோங்க. கரீனாவை பேன் பண்ணால், ஏன் நம்மளுக்கு பிடிச்ச டிக்டாக்கை பேன் பண்ணால், இவனுக்கு பேன் பண்ணுறது தான் ஒரே வேலையே. எதுனா நல்லா போதும். இது வந்து இந்தியன் மேட் இல்லை தம்பி, இது இந்தியன் மேட் இல்லை. இந்தியாவிலேருந்து நீ மேனுஃபேக்சர் பண்ணி மேட் பண்ணால் மட்டும்தான் இங்கே வேணும். அதுக்கு மேலே லேப்டாப்பும் ஃபோன் இம்போர்ட்டுக்கே பேன் பண்ணி விட்றேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நிறைய பேர் கொத்தளிச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த பேனே வந்து ஸ்டாப் பண்ணேன். ஸோ இவன் வந்து ஓரளவுக்கு பைத்தியக்காரன் தான். டீ கடை இதுக்குமே உட்காந்து நடத்திட்டு இருந்துட்டு இப்போ வந்து எப்படி வந்து ஒரு கண்ட்ரி எப்படி நடத்தவங்க கூட தெரியாத ஒரு பைத்தியக்காரன். ஸோ இவன் கூட பேசி நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நம்ம இன்றைக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். ஓகே, நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு யாரான்ட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரிசர்ச்சும் கேட்டிருப்பீங்க, நம்ம அப்டேட்டையும் கேட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கான இது அவ்வளோதான். ஐயோ எவ்வளோ பின்னாடி தான் அடிக்குது, முதுகில் குத்துற டே கிரிஞ்சாண்டி வாடா. எஸ்கேப் ஃபஸ்ட்டு நாக்கு. நெக்ஸ்ட் எவன்டா இருக்கான் இங்கே வரானா, நீங்கள் அப்படி சுற்றி போயிட்டுக்கலாம். வாடா 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 வாடா, அழுத்தி பிடி. ஐயா டபுள் நாக்கு. ஐயோ இதே ஜெயிக்க மாட்டோமான்னு தெரியல. டபுள் கில்லு படிச்சாச்சு. எங்கே வேறு ஒருத்தரானா அப்பாடா, இங்கே வந்து நமக்கு ஒரு கவர் கிடச்சிச்சுடா.
ஐயோ இங்கே என்னடா இவனை அடிக்கிறான். பாஸ் இங்கே வருது பாஸ், உனக்கு நான் ரிவைவ் பண்ணி விட்றேன். ஏய் அழுத்தி பிடி. ஓ பாஸ் பாஸ் ரிவைவ் பண்ணி விடு. ஐயையோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணி என் கடைசியில் ரிவைவ் ஆகாமல் போயிட்டானே. ஓகே இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. அதுக்கு மறக்காமல் ஹேஷ்டேக் எல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. பை.